பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஒருவருக்கு பாடுகிற தாளந்து இருக்கலாம், ஒருவருக்கு பிரசங்கிக்கிற தாளந்து இருக்கலாம், ஒருவருக்கு மியூசிக்ல தாளந்து இருக்கலாம், இன்னும் ஒருவருக்கு சுவிசேஷம் சொல்லுகிறதுல தாளந்து இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல வேதத்து சம்பந்தமாக, கர்த்தருக்கு சம்பந்தமாக உங்களுக்கு தாளந்துகள் நிறைந்து இருக்கலாம். ஆனால் அதை பயன்படுத்தக்கூடியதான சூழ்நிலையோ இல்லை அதை கேட்ட உங்களை யாரும் பயன்படுத்த முன் வரலையோ என்று நீங்க காத்து கொண்டு இருக்கலாம். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தா நான் இதை செய்வேனே என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, உன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை என்னிடத்துல கொடு, அதை நான் உனக்கு பெருக பண்ணி ஆசீர்வதித்து தருவேன். பாருங்க, அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. 2 ராஜாக்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல 2வது வசனம் நான் வாசிக்கிறேன். பிற்பகுதி தான் நான் வாசிக்கிறேன். பாருங்க, ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி வந்து கேட்குறாங்க, என் கணவர் இறந்து போயிட்டாரு, அவர் கடன் பட்டு விட்டுட்டு போயிட்டாரு, கடன் பட்டவங்க வந்து என் பிள்ளைங்களையும் அடிமைகள் ஆக்க பார்க்குறாங்க, நான் இப்போ என்ன செய்யறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எலிசா அவங்கள பார்த்து சொல்றாரு, உன்னிடத்துல என்ன இருக்கிறது அதை என்னிடத்துல கூட. அந்த வசனம் வாசிக்கிறேன். எலிசா அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதுக்கு அவ சொல்றா, என்னிடத்துல ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குது, அப்போ நீ அதை கொண்டு வா. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, என்னிடத்துல ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது. அப்போ அவங்க அதை கொண்டு வந்த உடனே அக்கம் பக்கம் இருக்கிற எல்லார் வீட்டில் இருந்து பாத்திரங்களை கொண்டு வந்து அதை என்ன பண்றாங்க, நிரப்புறாங்க. எவ்வளவு காலி பாத்திரம் இருக்கிறதோ அவ்வளவு அது பாத்திரம் கொண்டு வர அதுல இருந்து ஊற்று மாதிரி வந்து கொண்டே இருக்கிறத நிரப்பி கொண்டே இருக்கிறாங்க. என்றைக்கு எந்த நிமிஷத்துல அந்த காலி பாத்திரம் இல்லை என்று நின்று சொன்னார்களோ, இல்லை என்ற வார்த்தை வந்ததோ, அப்போது அந்த எண்ணெய் சுரக்கிறது நின்று விட்டது. தேவ பிள்ளைகளே, நீங்க இல்லைன்ற அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடாதீங்க. ஜெபிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதா, இல்லைங்க எனக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு கூச்சப்பட்டுட்டு இல்லைங்கிற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிடாதீங்க. பாட்டு பாடுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதா, முன் வந்து பாடுங்க. பிரசங்கிக்க வாய்ப்பு கிடைக்குதா, முன்ன வந்து பிரசங்கம் பண்ணுங்க. சுவிசேஷம் சொல்ல வாய்ப்பு கிடைக்கிறதா, முன்னாடி வாங்க. உங்க கிட்ட என்ன தாளந்து இருக்குதோ அதை கர்த்தரிடத்துல கொடுங்க. அதை என்ன பண்ணுவார், உங்களுக்கு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருக்கு பயன்படுகிறீரோ அவ்வளவுக்கு அவ்வளவா உங்களை அதை கொண்டே ஆசீர்வதிப்பார், அதை கொண்டே உங்களை எழுப்புவார், அதை கொண்டே உங்களுக்கு பெருக்கத்தை கட்டளையிடுவார். அதே போலதான் கர்த்தர் என்ன பண்றாரு, உங்களிடத்தில் இருக்கிற தாளந்தை வைத்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறார். இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. கூப்பிட்டாங்கன்னா, ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா முன்னாடி ஓடி சென்று உங்களிடத்தில் இருக்கிற தாளந்துகளை கர்த்தருக்கென்று அர்ப்பணியுங்கள், கர்த்தருக்கென்று அதை பயன்படுத்துங்கள். அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணி அதன் மூலமாய் உங்களை உயர்த்துவதற்கு கர்த்தர் போதுமானவராய் இருக்கலாம்.